DJ, please play the music and let's welcome நம்மளுடைய அரசர்கள். பொன்னினாதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள கன்னி பெண்கள் காணணுமே காத்த போல செங்குருதி சேயோனே அங்கடிய வேலோனே செவ்வலரி தோளோனே எங்குடிய காப்போனே ராஜா இளவரசர்கள் எல்லாரும் வந்து விட்டார்கள். சரி, அவங்களோட இன்ட்ரோவை கேட்டலாமா ராஜா? சரி நிக்கி, ஃபர்ஸ்ட் உங்க பக்கத்துல இருக்கிற இளவரசர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்க. நீங்க எந்த தேசத்து இளவரசர்? உங்க பேர் என்ன? உங்க வயது என்ன? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க. நான் குதிரைவாலி நாட்டைச் சேர்ந்தவன். ஆமாம், நான் வீழ்ந்தால் உடனே எந்திரிப்பேனடா. நான் யானை அல்ல, குதிரை. இளவரசே, நீங்கள் மெதுவாக ஓடுவீர்களா, குடு 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 குடுன்னு ஓடுவீர்களா? தங்கையை அனுப்பி பாருங்கள், எப்படி ஓடுகிறேன் என்று தெரியும். கொஞ்சம் டேஞ்சரஸான இளவரசரா தான் இருக்காரு. நம்ம நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் கிட்ட போலாம். நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வணக்கம். நீங்க சொல்லுங்க எந்த கண்ட்ரில இருந்து? கண்டஸ்டன்ட் என்று கூறாதே, கோபம் வந்து விடும், உன் மூக்கை வெட்டி விடுவேன். ஓகே இளவரசா, நீங்க சொல்லுங்க இளவரசா, எந்த கண்ட்ரில இருந்து வந்திருக்கீங்க? உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணுக்கு என்னலாம் நீங்க கொடுப்பீங்க? அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸ் கொடுங்க. நான் பொண்ணு தேசமா? என்னதுங்க பொண்ணு தேசம்? இருங்க ஒருத்தர் சொல்ல கேட்போம், வழி விடுவோம். நீங்கள் கூறுங்கள் இளவரசர். அமைதி. நான் பொன்னி தேசத்தில் சேர்ந்தவன். பொன்னி தேசத்தை சேர்ந்தவன். பொன்னி நதி பார்க்கணுமே. அந்த பாட்டு நான் தேசத்தோடது. நீங்க உங்க பேர் என்ன இளவரசர்? நான் ராகுல் இளவரசன். ராகுலோ? ஓகே இளவரசர், நம்ம நெக்ஸ்ட் இளவரசர் கிட்ட போயிடலாமா நிக்கி? போலாம். ஹாய் இளவரசர், வணக்கம். நீங்க எந்த கண்ட்ரில இருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் கிச்சிலி தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன். என்னையா? கிச்சிலி. என் பெயர் இளவரசர் சந்தோஷ். எதுக்காக வந்துட்டு கிச்சிலி தேசத்திலிருந்து? அதாவது நான் போடும் நகைச்சுவைக்கு நீ சிரிக்கவில்லை என்றால் உன்னை கிச்சிலி செய்து நான் வந்து சிரிக்க வைப்பேன். அதனாலவே என்னை கிச்சிலி இளவரசன் அழைப்பார்கள். ரொம்ப தன்னடக்கமான இளவரசரா இருக்காரு. நீங்க சொல்லுங்க எந்த தேசத்துல இருந்து வந்திருக்கீங்க? நான் சீரக சம்பா அரசை நாட்டை சேர்ந்த. சீரக சம்பா? அரசை நாட்டு சேர்ந்த. அரசு நாட்டு இளவரசன் கார்த்திக். ஓகே, உங்களோட ஸ்பெஷாலிட்டிஸ்ல என்ன நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு பிடிச்சது ரம்பா. நான் இருக்கிறேன் தெம்பா, என்கிட்ட வச்சுக்காத வம்பா. உன் மன்னர் என்ன பெரிய கொம்பா? இளவரசே, ராஜா கேட்டீர்களா? கொம்பா என்று உங்களை கலாய்க்கிறார்கள். ஏய், அது கேட்டு விட்டதுடா, நீ எடுத்து கொடுக்காதடா. உண்மைதானே? என்னைக்குமே ராஜா தானே கொம்பு, அதனால அததான் அவர் சொன்னாரு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? யார் நீங்கள்? நீங்கள் யார்? நான் மாப்பிள்ளை சம்பா நாட்டின் அரசன் அழகு சுந்தரம். சிரிக்காதே. எனது ஊர் மாப்பிள்ளை சம்பா. எனது பெயர் அழகு சுந்தரம். எனது நாட்டில் நிறைய சம்பாக்கள் இருக்கிறது. ஆனால் உங்கள் ஊர் ரம்பாவை தூக்கி செல்வதற்காக வந்திருக்கிறேன். ஓகே இளவரசர்களே, இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க போட்டு அமர்ந்து கொண்டீங்கன்னா எங்களோட கியூட்டான ராணி சிங்க இன்ட்ரோ பண்ணுவோம். இப்போ வர சொல்லுங்கள். என்ன
எனக்கு அந்த இளவரசிகளை பார்க்கணும் போல இருக்குப்பா. அடிச்சுக்க. வந்துச்சா? சொல்லிடலாமா? சரி. So please let's welcome நம்மளுடைய அழகான இளவரசிகளை. ஆஹா. முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும், மின்னல்கள் அவளது விழியாகும், மௌனங்கள் அவளது மொழியாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும். ஆசை தீர தோகை உன்னை நாளும் கொஞ்சிட, தினமாலை நேரம் காணும் தோற்றம் யாவும் நீயடா. இனி மேலும் வேதனை என்ற வஞ்சி மௌனம் தோளை சேர வேலை ஏது. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு. தாமரையே தாமரை. ராஜா கூறுங்கள். கருங்காப்பி மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஆ, எப்படி ராஜா இந்த மாதிரி மில்க் கலர்ல வந்துட்டு இப்படி அழகான கருங்காப்பியா தங்கச்சி? இருந்தாலும் சீனி வெள்ளை தானே. ஆஹா! எப்படி? ராஜா மன்னா உங்களுக்கு அழகான 3 தங்கச்சி இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா 2 மட்டும் தான் வந்திருக்காங்க. இன்னொரு தங்கச்சி எங்க? என்னோட இன்னொரு தங்கை வந்து அழகு. என்ன தேடுறாங்க? மேலும் அழகை சேர்க்க பியூட்டி பார்லர் போயிருக்கிறா. அவங்க மேக்கப்லாம் முடிச்சுட்டு ஃபேஷியல் எல்லாம் முடிச்சுட்டு இங்க வந்துருவாங்க. கொஞ்சம் தாமதமாகும், அவ்வளவுதான். இளவரசி ஆஹா. கயல்விழி ஆஹா, எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன். ஆஹா. தாமரை செல்வி நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நன்றாக இருக்கிறேன். சூப்பர். எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமாக. என்னெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு வரப்போற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும், எத்தனை கிலோ வெயிட் தூக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்க. வரப்போற மாப்பிள்ளை எங்க அண்ணன் மாதிரி இருந்தா போதுங்க. உங்க அண்ணன் ஃபர்ஸ்ட் இருக்கணுமா? எங்க பாருங்க, எங்க அண்ணாக்கு என்ன சொல்ல வார்த்தையே வராது. கயல்விழி ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க. இப்ப நம்ம வந்துட்டு அடுத்த இளவரசி கிட்ட போய் கேட்கலாம். நீங்கள் கூறுங்கள். அந்த ஆண் நல்லா கலகல என்று பேச வேண்டும், கலக்கென்று சிரிக்க வேண்டும். அப்படியா? கன்ஃபார்ம். மேலே கூறுங்க. மிக முக்கியமான ஒன்று, என் அண்ணனை போல் அந்த புறத்திலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணாம எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆகா அவ்வளவுதான். ஆகா. அரசரே சொன்னவுடன் சென்று விட்டார். இந்த மாதிரி ஒரு பையன் மட்டும் எனக்கு வேண்டாம். சூப்பர். அப்ப டெஃபினட்டா இளவரசிகளே, உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு சூப்பரான ஒரு மாப்பிள்ளை வந்துட்டு இன்னைக்கு தேர்வு பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. உங்க சீட்டில் போய் அமருங்கள். அதுக்கப்புறம் எல்லா டாஸ்க்கும் நம்ம வந்து முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிப்போம். ஓகே. என்ன சொல்றீங்க? ஓகே. அவ்வளவுதான். சாரி. Thank you. Please take your seat. அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே. காத்து ஓடா. ஐயா, மன்னா, மாடு கட்டுற கொம்பு மட்டும் வந்திருக்கீங்க. ஐயா, குதிரையில வந்துட்டு இருக்கீங்களா? இல்லையா? ஆமாங்க ஐயா. அதாவது அரசருக்கு அவசர செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். அரசருக்கா? என்ன டேய், இங்க யாரா பொன்னி தேச இளவரசன்? பொன்னி தேசத்தின் இளவரசன் இதோ இவர். இவர்தான். டேய் போனா, அவனதான் பொன்னி தேச இளவரசன். போ, ராஜா கூப்பிடி இருக்கான். டேய் இருங்கள், அவன் கையை பிடித்து கட்டுகிறா. நான் என் செய்து விட்டார்கள். ஏன் செய்து விட்டார்கள்? ராஜா, எனக்கு இளவரசியை கொடுக்க போறீங்களா? டேய், அதுக்கு நீ இளவரசனாக இருக்க வேண்டும்டா. நீ ஒரு துரோகி. நீ இளவரசனே இல்லை. போலி பாஸ்போர்ட்டை எடுத்து போலி ஆதார் கார்டை தயாரித்து இது உள்ளே வந்திருக்கிறாய். ஃபேக் ஐடி வச்சு உள்ள வந்திருக்கான் பாவன். உண்மையை ஒத்துக்கோ. இல்லை என்றால் என் தாத்தனின் ஜோக்கையும் என் நத்தையின் ஜோக்கையும் உன் காதில் அனுப்பி விடுவேன். இல்லண்ணே, நாங்க போகும்போது காம்படிஷன் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஃபேன்சி Dress உள்ள வந்துட்டியா? அதானே. கஷ்டம் இல்ல. சாரிண்ணே. அண்ணா, ஆனால் நம்ம அரசவைக்கு இப்படி பொய் சொல்லி வரதுக்கு கூட ஒரு தைரியம் வேண்டாமா? அந்த தைரியத்தை பாராட்டி தான் நான் அவனை வெள்ளை அனுப்ப போகிறேன். அதுதான் அவனுக்கு நான் தரும் பரிசு. அரசரே, ஒரு கல்யாணம் செய்ய 1000 பொய் கூறுவது தவறில்லை என்று கூறுவார்கள். அதில் ஒரு பொய் தானே அது உன்னை கட்டிக்கிட்ட அடுத்த நொடியே முடிந்து விட்டது. இது புது ட்ரெண்ட். தாங்கள் இங்கே வாரீர்களா? அண்ணா, ஓட்டு அதிகமாக கிடைத்து விட்டது. இவரை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இந்த இளவரசன் செய்தது தவறே. வீரன்கள் போட்டியிடும் இடத்தில்
கோழை போல் இருந்த அவன் போட்டியிடக் கூடாது. கூடாது. ஐயா Fake ID. அவனை வெளியே அனுப்புங்கள். ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க ஐயா இதெல்லாம் போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க ஐயா கொஞ்சம் நான் கூறுகிறேன் இல்லவா, போவில்லை. நீங்கள் போக வேண்டும், இல்லை என்றால் நானே என்னை கடித்திப்பேன். குதிரையை கொடுங்க ஐயா குதிரை மேல தானே இதை போகணும். குடிங்கள். வா வெயிட் பண்ணுங்கள். டேடே அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆண்டவன் வந்து நின்னு வா. இருங்கள். உட்காருங்கள். வெளியே பாருங்கள். இளவரசிகளே நான் வெளியில இருக்கோம் இளவரசியே வெளியில ஐயோ ஐயோ என்னை யாரும் ஏமாத்த முடியாது. கரெக்ட். உங்களை நீங்க மட்டும் தான் ஏமாத்தினால் ஏமாத்தணும். இந்த மாதிரி தான் நாய் வண்டியில் அனுப்பி விடுவேன். ராஜா, நீங்கள் கூறியதை நான் நிறைவேற்றி விட்டேன். ஏய் இருடா, என் தங்கை பைக் சவாரி முடித்து இங்கே வந்து விட்டால் அரண்மனை வெளியே தான் இருக்கிறா. என் தங்கையை கூப்பிடலாமா? கூப்பிட்டுடலாம். ஆமா அண்ணம். காதோடு சொல் யாரென்று சொல் யாரென்று சொல் பேரழகனா சொல் கொடுமுகனா சொல் மாவீரனா சொல் வாய்ஜாலனா சொல் ஓடாதே சொல்லடி ஒரு வார்த்தை சொல் காவலனா சொல் என் ஏவலனா சொல் நீ ஓகே என்று சொல். சொல் இச்சுக்குரல் அன்னமே மது கிண்ணமே என் சொர்ணமே. அது அங்க பார்த்து வர்ணிச்சா நீ அவளே துப்பிருப்பா. பேசாதேன்னு அப்பயே உன்கிட்ட சொன்னமே உனக்கு புரிஞ்சுதா? புரியல. அடுத்து வரும் கிண்ணமே. அழக சுத்தரா அமைதியாரு. வெத்து கொள்ளடா. இன்னொரு 1 பாயிண்ட். நன்றி ராஜா நன்றி. ஓகே அண்ணா, thank you so much. So please go and take a seat. ஏய் செல்லங்களா, ஆ, இளவரசங்க வந்துட்டாங்க. ஆஹா. என் தங்கைகள் இளவரசிங்களும் வந்துட்டாங்க. ஆமா. அப்புறம் என்ன, சுயம்வரத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதானே? ஆரம்பிடா. இளவரசே, ஆரம்பித்து விடுவோம் நமது சுயம்பரத்தை. ஓகே ஓகே, இன்டர்வெல். ஏய் இளவரசனுங்களே, முதல் போட்டி எப்படி தெரியுமா இருக்க போகுது? எப்படி? உங்க வீரத்தை சோதிக்கிற மாதிரி இருக்க போகுது. ஆஹா. உங்களோட வில் திறமையை நான் பார்க்கணும். ஆ. அது என் தங்கச்சிங்களும் பார்க்கணும். ஆ. ஒரு ஆண் மகனுக்கு அழகு முக்கியம் இல்ல, வீரமும் முக்கியம். இந்த அழகு முக்கியம் இல்லை, வீரம் தான் முக்கியம். உன்னை கேட்டார்களா? அப்ப இவங்களோட வீரத்தை வந்துட்டு இப்ப ஜட்ஜ் பண்ண போறோம். எஸ் எஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளீஸ். ராஜா, எப்படிப்பட்ட ஒரு வீர விளையாட்டு இது நீ வச்சிருக்க, கையில வச்சிருக்கேடா. ஆமா. இத பாக்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. கரெக்ட் தான். இது வந்து வில்லம்பு. வில்லம்பு. இது எப்படின்னா, ஒரு ஆண் மகன் ஒரு போர்ல வந்து பார்த்தனா வில்லு வச்சு தான் ஜெயிக்கணும்னு அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால என் தங்கைகளுக்கு வீர விளையாட்டை வச்சு ஆரம்பிக்க போறேன். சரி ராஜா, இப்போ இத வச்சு எதை ஏம் பண்ணி அடிக்க போறாங்க? அங்க இருக்குல்ல, ஆமா, அவன் தான் நம்ம நாட்டின் துரோகி. துரோகி. ஆமா, அந்த துரோகியின் பெயர் சொல்லுங்கள். நெக்கி. அது இவன் மேலயே அம்பு எங்க விட்டாங்க. நாட்டு துரோகியின் பேர் எல்லார் பேரும் நான் நிக்கி தான் வச்சிருக்கிறேன். அதனால அவனை வந்து கொல்லணும். தலையை aim பண்ணா 100, 100, நெஞ்சில குத்துனா 50, வாவ். வயித்துல குத்துனா 30. அப்போ அது கீழ கால்ல குத்துனா கீழ இருந்து அந்த கம்பியை இருக்கு வந்து அவங்க கிட்ட திருப்பி குத்து. சரி, குத்தலாம். ஓகேவா? சோ 3 இடத்துல குத்துனா 3 இடத்துக்கு பாயிண்ட் சொல்லியாச்சு. 4 பேரு எப்படி ஜெயிக்க போறீங்க அப்படின்ற பார்த்தலாம். ஒருத்தருக்கு 6 அம்பு இருக்கு. சரி, உங்க டேலண்ட இதுல காமிச்சிருங்க. படிப்படியா உங்க வெற்றிகளையும் நீங்க காமிங்க. சரியா? சூப்பர் ராஜா, சூப்பர் ராஜா. தப்பி தவறி அந்த அம்பு அந்த தாத்தாவோட மூக்குல போயிடுச்சுன்னா? அரசே, கூறுங்கள் கூறுங்கள் தாத்தா. எனக்கு சேஃப்டி முக்கியம். நான் இந்த பக்கம் வந்து இங்க வா. ஸோ அது மட்டும் இல்லாம ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு விளையாட்டுக்கும் மதிப்பெண் இருக்கு. மதிப்பெண்ணை வைத்து என் தங்கை யாரு என்று முடிவு பண்ணுவேன். ஓகேவா? ஸோ என் தங்கை கயல்விழி, எனக்கு அக்கறை உன்மேல் அதிகம். அதனால இங்க வந்து உட்காந்துரு. இங்கே கூட அமரலாம் ராஜா. இங்கே வந்துடலாம், சேஃப்டி பாதி. சரி, இப்ப ராஜா, எப்படி நம்ம வந்துட்டு எந்த இளவரசரா ஃபர்ஸ்ட் வர போறாங்கன்னு டிசைட் பண்ண போறோம்? கல்யாணம் பண்ண போது என் தங்கச்சி தானடா. ஆமா. என் தங்கச்சியை ஒவ்வொருத்தங்களா முடிவு பண்ணிட்டோம். சரி. முதல்ல என் கயல்விழி தங்கச்சி சொல்லட்டும். கிளப்புங்கள். ஓகே, கயல்விழி, நீங்க கூறுங்கள். இப்போ யார ஃபர்ஸ்ட் நம்ம கூப்பிடலாம் இந்த அம்பு விளையாட்டுக்கு? அழகப்பன். அழகப்பனா? எதற்கு என்னை? இளவரசி, நீங்க வந்து வீர விளையாட்டுன்றீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துனே அழகப்பன்னா என்ன மரியாதை? மூத்தவர் இல்லையா, அவங்க ஆரம்பித்து விட்டா அவர் மூத்தவர் இல்லை, முதியவர். ஏய், என் பள்ளி தோழனடா அவன். எதற்கும் கவலைப்படாதீர், அடித்து நொறுக்கும். ஆனா
எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், இவ்வளவு அவமானத்துக்கு அப்புறம் எப்படி நீங்க ராஜநடை போட்டு வரீங்க? அது ராஜநடை இல்ல, இளவரசனுக்கு நாட்டாமை வேஷம் போட்டு போட்டு அந்த போர்வை நாட்டாம மாதிரியே போட்டான். டேய், அந்த நாட்டாமை மாதிரி போடாத பக்கி. அது பொங்கல் நெருங்குகிறது அல்லவா? அதான் அந்த நாட்டாமை வந்து வடக்கு தேசத்துல கல்யாணத்துல டீ ஆத்திட்டே சுத்திட்டே ஆத்துவாங்களே. ஐயா ஐயா, கயல்விழி உண்மையாவே இப்ப அவர் தான் வரணுமா? அந்த நாட்டாம தான் வரணும். எட்ரா வண்டிய. அம்மா நாட்டாவை புறப்பட்டாருங்க. புத்தாண்டு தர்பார்ல நம்ம இளவரசர்களோட வீரத்தை சோதிக்கிற முதல் வித்தையான வில் வித்தை ஆரம்பம். ஐயா படுத்து விட்டது ஐயா. சற்றே அமருங்களடா. அடியிலிருந்து மேல போறீங்களா ஐயா? எப்படியாச்சும் காப்பாத்துரு. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இப்ப பாருங்க. இப்போ பாருங்க, கமான் மேல போகும் கண்டிப்பா. படவில்லை. அந்த 2 கம்பியை எடுத்துட்டு வந்துரு. இதுல இருந்து கணக்கு வச்சுக்கலாம். இது வேறயா? ஒருத்தருக்கு 6 தான் பீச் நினைச்சா இது. 50 ரூபா கொடுத்து திருப்பி எடுத்து வந்து திருப்பி குத்துறதுக்கு பிச்சிரோ உன்ன 6 குத்துனியா குத்த முடியல 3 உட்கார்றா. ஐயா ஒண்ணு கூடி மாட்ட மாட்டீ. என்னடி இது? அம்பையே பிடிக்க தெரியல, எப்படி இளவரசியை பிடிப்பான்? தலையில் இளவரசே, உங்களுக்கு ஏன் கை நடுங்குது? 6 மணிக்கு மேல இந்த அம்பு எங்கே? தாண்டி போயிடுச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நீங்க தோத்து விட்டீர்கள். அதாவது உங்க நடைக்கு என்ட்ரி சாங் போடணும்னு ஆசைதான், ஆனா ஒரு அம்பு கூட படலன்றனால டிஜே கோச்சிட்டு போட விட்டாரு. ஆனா ராஜா, அந்த ஒரு அம்பு வந்து தலையில பட்டு அப்படியே போயிடுச்சு இல்லையா? இல்லடா, ஒரு எதிரிய குத்தும் போது ஸ்ட்ரைட்டா குத்தி கொள்ளணும். சைடுல போச்சு மஷ்ரூம் கட் பண்ண அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படியா? பாருங்கள் ராஜா, வந்துட்டா அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும். எனது கபீர் சிங் வாழ்க. குத்தி விட்டு வெற்றி. ஏ ராஜு, ராஜாவிற்கு அம்பு வேலை செய்கிறது. இப்போ தெரியுதா எங்க அண்ணா பீச்ல எத்தனை வாட்டி போய் அம்பு விட்டுருக்காங்கன்னு? ராஜா சொல்றா, அந்த நத்தையிடம் என்ன பேச்சு? அவனை விட்டு விடுங்கள். அடுத்து இளவரசியிடம் கேட்டு விடலாம். யகா, செல்விகா, யாருக்கா குமுனா? இங்க இருந்து பார்க்கும்போது 100 மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஆள் சந்தோஷ் என்று நான் நினைக்கிறேன். சூப்பர். உன்னை எத்தனை பேர் சொன்னாலும் உன்னால முடியாது என்று நீ உட்காரு. யாரோட சால் எடுத்தா? சூப்பர். அடிக்கலையே. நான் புரிய வச்சேன் அவனுக்கு அல்ல அவனுக்கு. ஐயா பர்ஃபார்மன்ஸே டிஸ்டர்பன்ஸ் ஆயா. யாரு அட்டாலி மேல அடிச்சு? அவ்வளவுதான். செட் ப்ராப்பர்ட்டி முடிந்தது. ஐயா இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ஐயா. ஐயா 100 மதிப்பேனா? இல்லடா. ஆகா, இளவரசே கடைசி வாய்ப்பு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்கு. ஐயா 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 இங்க வாங்க. ஓகே அண்ணன், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இப்ப எந்த இளவரசரை சூஸ் பண்ணணும்? எனக்கு கண்ணு தெரியலையா? இல்ல அங்க மும்முரமாக டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறார் அல்லவா? குதிரைவாளி அரசன். குதிரைவாளி. அவரின் திறமையை பார்க்க ஆர்வமாக இருக்கிறேன். ஐயோ எனக்கே பயமா. ஏய், எந்திரிச்சு போடா. வந்து விட்டேன். கத்திக்கொண்டே போடா குதிரை. பாருங்கள். இவனா?
என்னையா ஏன் பண்ற இடத்துல போக மாட்டீங்க? இளவரசே நல்ல ஃபோர்ஸாக அனுப்புங்கள். அரைஞ்சு மேல போயிருந்தா எனக்கு புத்திர பாக்கியமே போயிருக்குடா. சொன்னனா கீழே போவோன்னு சொன்னனா இருந்தாலும் எனக்கு touch தெரியும். ஆச்சுல்ல? என்ன டெக்னிக்கல் அடிக்கிறாங்க. பாஸ் பாஸ் 6 லாஸ்ட். உங்களோட வில்வீச்சு வித்தைய பார்த்தோம். சோ நீங்க வந்து 80 வில்வீச்சு வித்தைய பார்த்தது வரைக்கும் நீங்க 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். நன்றி நன்றி. ப்ளீஸ் கோ டேக் யுவர் சீட். இளவரசர் கார்த்தி அவர்களே, இதோ வந்து விட்டு வராதீர்கள். அட போடா. சரி வாங்க வாங்க. கார்த்தி அவர்களே, your time starts now. அவனும் மக்கள் தான் ஏன் பண்றான். உன்னாலே முடியாது என்று உள்ளே சொல்லு. நம்பு. வா ஏ நிக்கி, கழுத்து கழுத்து. ஓட்டை போட்டு விட்டான், ஓட்டை போட்டு விட்டான். ஐயா ஓட்டை விழுந்து விட்டது. சேம் அதே பொசிஷன்ல போடுங்கள். மன்னா, அடாடாடாடா, அர்ஜுனா அர்ஜுனா, அம்பு விடும் அர்ஜுனா. கடவுளே உன்னை கண்டால் கண்ணுக்குள் கண்ணீர் வடிக்கும் அர்ஜுனா என்று கவிஞர் சொன்னது போன்று எவ்வளவு அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ். இதையெல்லாம் பார்த்து திருந்த வேண்டும் சில இளவரசர்கள். இல்ல எனக்கு பரவாயில்லை. 40 வருடத்திற்கு முன் என்னை பார்த்தது போல் இருக்கிறது. ஐயா கரெக்ஷன் 60 வருஷத்துக்கு முன்னாடி உங்களிடம் வாங்கி குடிக்க வேண்டும் சில இளவரசர்கள். சரி ஓகே கார்த்தி. ஐயா ஐயா, அவர் தான் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்கிறாருல்ல, கொடுத்து விடுங்கள் குடிக்கட்டும். ஐயா கீழே விழுந்த அம்பையாவது எடுக்க சொல்லுங்கள் சில இளவரசர்கள். சரி மன்னா மன்னா, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் 3 இளவரசையுமே கொடுத்து விடுங்கள். ஐயா ஐயா, அதாவது அவர் வேண்டாம். இது நீங்க கொஞ்சம் அவருக்கு கொடுங்க, அவர் குடிப்பார். எப்படி உங்களால் முடிந்தது? பல வேட்டைக்கு போய் பார்த்திருக்கலையா? நான் பர்சனலாக பார்த்திருக்கிறேன். நீங்க பார்த்திருக்கீங்க இல்லையா? அப்போ இது கரெக்ட் தானே? Thank you so much. ராஜா, எத்தனை மதிப்பெண்கள்? 400 மதிப்பெண்கள். அடடா. ஆகையால் இந்த வீர போட்டியில் வெற்றி பெற்றவர் கார்த்தி. ஓகே மன்னா, நம்ம வந்துட்டு இளவரசர்கள் சூப்பரா அவங்களோட வித்தையில காமிச்சிட்டாங்க. ஆனா இப்போ நம்ம இளவரசிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கல்யாண பலன் பார்க்கறதுக்காக ஒரு முக்கியமான நபர் ஒருத்தங்க வந்திருக்காங்க. நம்ம 3 அழகான இளவரசிகளுக்கும் குறி சொல்றதுக்காக ஒருத்தங்க வந்திருக்காங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே பலிக்குமா. அது அவங்க சொன்னா பலிக்குமா? அப்படியே பலிக்குமா. 4 வாட்டி ரிப்பீட்ல கேட்காத. ஆமா. ஆடியம்மா ஜக்கம்மா, வாங்கி வாங்கி வைக்கம்மா, வாமா. அந்த கண்ணி விதிக்கலாமா? பசங்களுக்கு தினையளி விட்டம்மா. குறிகாரம்மா, உனக்கு என்ன வேணும்? யாருக்கு குறி சொல்ல போற? 2026ல எல்லாருக்கும் நல்ல காலம் பிறக்க போகுது. அது எப்படி? நீதான் வந்துட்டியே, எப்படி பிறக்கும்? பிறக்கும். உங்களுக்கு எப்படி குழந்தை குட்டிலாம் பிறக்குமோ அது மாதிரி உங்க தங்கைங்களுக்கும் நல்ல காலம் பிறக்க போகுது. அப்படியா? ஆமாம், ஜோசியக்காரி வந்து விட்டால், குச்சியும் வந்து விட்டது. பரிகாரத்தை கூறுங்கள். குச்சி கரெக்டாக வந்தது, அம்பு கரெக்டாக எய்தாயா? ஏய் ராஜாவே மேடை வந்து ஸ்டாண்டிங் ஓவியேஷன் கொடுக்க போகிறேன். ராஜா